திமுகவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சீனியர்களுக்கு வந்து அவ்வளவாக 26 தேர்தலில் சீட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. அது எப்படிப்பட்ட எதிர்வினையை உண்டாக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவுக்கு நன்மை பயக்கும். அவர்களுடைய ஆலோசனைகள் தேவைப்படும். இப்போ துரைமுருகன் அண்ணன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நல்ல ஏஜ் ஆயிடுச்சு, ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. உள்ளது சீனியர் மோஸ்ட். அவர் வந்து அண்ணா காலத்துலேருந்து எம்எல்ஏவாக இருந்து வருவார். தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே மிக மூத்த உறுப்பினர் அவர் தான். மோஸ்ட் சீனியர் உறுப்பினர் வந்து அவர், சீனியர் மோஸ்ட் உறுப்பினர் அவர் தான். அவர் இந்த எலெக்ஷனில் போட்டிடுவாரா, கேட்பாரா, கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அவருடைய மென்டாரிங் தேவை, அவருடைய ஆலோசனைகள் தேவை. அவர் நின்று போட்டிட்டாருன்னா அவர் தோற்கடிக்கிறதுக்கு எங்கள் நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்க, அந்த மாவட்டத்திலேயே அந்த கட்சிக்காரங்களே. இதை மாதிரி திமுகவில் ஒரு பெரிய பலவீனம் என்ன, உங்களுக்கு பலம் சொன்னேன். பலவீனம் என்ன, சொந்த கட்சி அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் தோற்கடிக்கிறதுக்கு சொந்த கட்சியில் நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. இது எனக்கு கண்கூடா தெரியும். ஏன்னா கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி அவர்களே இருக்கிறார். திமுக இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களே கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்காங்க. தலைமை மேலேயோ கட்சி மேலேயோ இல்லை, அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மேலே, மாவட்ட செயலாளர்கள் மேலே.